ஒரே ஒரு நிமிஷம். நம்ம லைஃப்பில் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கண்டினியூவாக இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கலன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் அவங்கள தவிர நம்ம வேறு யாருக்காச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் அவங்க லெவலுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நாம் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன், ஹர்ட் பண்ணியிருக்கேன், இக்னோர் பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கேன். அவரை தவிர மற்ற எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அவர் லெவலுக்கெல்லாம் நான் இல்லவே இல்லை. ஆனாலும் அவர் என்னை விட்டு போகாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன். உன்னை நான் கண்ணின் மணி போல் பார்த்துப்பேன். உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், சிலுவையில் உயிரையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்காருன்னா அதுதானே உண்மையான அன்பு. சில சமயம் உண்மையான அன்பை நம்ம நினச்சி கூட பார்க்குறதில்ல. யோசிச்சு பாருங்கள், உண்மையான அன்பை விட்டுறாதீங்க. ஓகே, பாய்.